ॐ शुभं करोति कल्याणं आरोग्यं धनसम्पदा शत्रुबुद्धिविनाशाय दीपज्योति नमोस्तुते। दीपज्योति परब्रह्म दीपज्योतिर्जनार्दनम् दीपो हरतु मे पापं दीपज्योतिर्नमोऽस्तुते। दीपज्योतिर्नमोऽस्तुते। वक्रतुण्ड महाकाय सूर्यकोटि समप्रभा निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा। कराग्रे वसते लक्ष्मी करमध्ये सरस्वती करमूले तु गौरी च प्रभाते करदर्शनम्। ओम श्रीराम प्रार्थने विजयलक्ष्मी। श्रीराम என்னாச்சு? ஸ்ரீராம் பிரார்த்தனை. நம்ம ஸ்ரீராமா நீ தானே சொன்னிருக்க, பேசி போட்டிருக்க பேரு. நாளைக்கு அப்படியா? நான் சொல்லட்டுமா? சொல்லுங்கம்மா. அனுஸ்ரீயும் இல்லையா பின்ன? இன்னைக்கு இல்ல. இது ஒரு நிமிஷம், நான் இன்னைக்கு தான் சொல்லி போட்டிருக்கேன், 3ஆம் தேதி. சரி, நீ சொல்லுங்கம்மா. யாரு? நமஸ்காரம் சொல்லலாமா? ஆமாம்மா, ஆரம்பிங்கம்மா. ஓகே. வக்ரதுண்ட மகாகாய சூரியகோட்டி சமப்ரப நிர்விக்னம் குரு மே தேவ சர்வகார்யேஷு சர்வதா. गणनान्त्वा गणपतिगुं हवामहे कविं कवीनामुपमश्रवस्तमम् ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पत आनशृण्वन् नोतिभिः सीदसादनम् प्रणो देवी सरस्वती वाजेभिर्वाजिनीवती धीनामवित्रयवतु। गणेशाय नमः, सरस्वत्यै नमः, श्रीगुरुभ्यो नमः। हरिः ओम्। ॐ निधनपतये नमः, निधनपतान्तिकाय नमः, ऊर्ध्वाय नमः, ऊर्ध्वलिङ्गाय नमः, हिरण्याय नमः, हिरण्यलिङ्गाय नमः, सुवर्णाय नमः, सुवर्णलिङ्गाय नमः, दिव्याय नमः, दिव्यलिङ्गाय नमः, भवाय नमः, भवलिङ्गाय नमः, शर्वाय नमः, शर्वलिङ्गाय नमः, शिवाय नमः, शिवलिङ्गाय नमः, ज्वलाय नमः, ज्वललिङ्गाय नमः, आत्माय नमः, आत्मलिङ्गाय नमः, परमाय नमः, परमलिङ्गाय नमः। एतत् सोमस्य सूर्यस्य सर्वलिङ्गगुस्थापयति पाणिमन्त्रं पवित्रम्।
ॐ नमस्ते अस्तु भगवन् विश्वेश्वराय महादेवाय त्र्यम्बकाय त्रिपुरान्धकाय त्रिकालाग्निकालाय कालाग्निरुद्राय नीलकण्ठाय मृत्युञ्जयाय सर्वेश्वराय सदाशिवाय श्रीमन्महादेवाय नमः। ॐ भद्रं कर्णेभिः शृणुयाम देवाः भद्रं पश्येमक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैः स्तुष्टुवागुंसस्तनूभिः व्यशेम देवहितं यदायुः स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति नः पूषा विश्ववेदाः स्वस्ति नस्तार्क्ष्यो अरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्दधातु ॐ शान्ति शान्ति शान्तिः। नमस्कार। ஹரி ஓம். இங்கே நாக்பூரில் ஒரு பெண்மணி ஒரு 1000க்கு மேலே பெண்களுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. ருத்ரம், சமக்கம், இந்த வைதிக விஷயங்கள் எல்லாம், சூக்தங்கள். அவரெல்லாம் காரியங்கள் கூட வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி வைதிக காரியங்கள் கூட பண்ணுறாங்க. தட்சிணை வாங்காமல், தட்சிணை வாங்கிறதில்ல. அச்சுதாஷ்டகம் பானுசுஜா. பானுசுஜா என்ன ஆச்சு? சாந்தி இருக்கியா? சாந்தியும் இல்லை. சரி, நானே பாடுறேன். எவ்வளவு சொல்லணும்? ஓம். வேற யாராவது? ஜெயந்தி, நம்ம ராத இருக்கு. ராமன் ஜெயந்தி என்ன சொல்லணும் மாமா? அச்சுதாஷ்டகம் தெரியுமா? பரவாயில்ல, சரி நானே பாடுறேன். நான் பாடுட்டா மாமா? யாருமா? விஜயலட்சுமி. பாடுங்க பாடுங்க. லாஸ்ட் 4 வெர்ஸ் பாடுறேன். அப்படியா? ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு லாஸ்ட் 4 வெர்ஸ். இந்த ஒரே அச்சுதங் கேசவம் ரமநாராயணம் அச்சுதங் கேசவம் ரமநாராயணம் வந்துட்டு விஷ்ணுதாமோதரம் வாசுதேவம் ஹரி. அச்சுதம் கேசவம் ரமநாராயணம் கிருஷ்ணதாமோதரம் வாசுதேவம் ஹரிம் ஸ்ரீதரம் மாதவம் கோபிகாவல்லபம் ஜானகீநாயகம் ராமச்சந்திரம் பஜே. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண ஹரே ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே ராம ராம ஹரே ராம ஹரே ராம ஹரே. குஞ்சிதைர் குந்தலை பிராஜமானனம் ரத்னமௌலிம் லசத் குண்டலம் கண்டயோ ஹாரகேயூரகங் கங்கண ப்ரோஜ்வலம் கிங்கிணி மஞ்சுளம் ஷியாமளம் தம் பஜே. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண ஹரே ஹரே ராம ஹரே. வித்யுத்யோத்வமத் பிரஸ்புரத் வாசசம் ப்ராவ்ருடம் போதவத் ப்ரோல்லசத் விக்ரஹம் வன்யயா மாலயா சோபிதோரஸ்தலம் லோகிதாங்கிரித்வயம் வாரிஜாக்ஷம் பஜே. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண ஹரே ஹரே ராம ராம ஹரே. எஸ்,
நம்ம யாரு கீர்த்தனா திருப்பாவை. ஸ்ரீ குருப்யோ நமஹ. திருப்பள்ளி எழுச்சி. மேத்திட மேதிகள் தலைவிடும் மாயர்கள் வேங்குடலோசையும் விடைமணி குரலும் ஈட்டிய இசை திசை பரதன வயலுள் இரிதன சுரும்பினம் இலங்கையில் குலத்தை வாட்டிய வரிசிலை வானவரேரே மாமுனி வேள்வியை காத்து அவப்பிரதம் ஆட்டிய அடுதிரல் அயோத்தியம் அரசே அரங்கதம்மா பள்ளி எழுந்தருளாய். அன்னவையர் பொதுவையாண்டால் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியும் இன்னிசையால் பாடி கொடுத்தால் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாலே சொல்லி சூடி கொடுத்த சுடற்குடியை தொல்பாவை பாடி அருள வல்ல பல்வலையாய் நாடினி வேங்கடவர்க்கெண்ணி விதிந்த விமாற்றம் நாம் கடவா வந்துவே நம் குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டின் மேல் மெத்தென்ற பஞ்சசயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா வாய்த்திரவாய் மைத்திடம் கண்டினாய் நீ உன் மணாலனை இத்தனை போதும் துயிலிட ஒட்டாய் கான் எத்தனை ஏலும் பிரிவாற்றகில்லாயால் தத்துவம் அன்று தகவேலு ரெம்பாவாய். திருப்பாவை. இதுக்கு முன்னாடி பாசுரத்துல ஆண்டாள் வந்து பிராட்டிய மட்டும், அதாவது நப்பின்னை தாயார மட்டும் எழுப்புறா. இந்த பாசுரத்துல பெருமாள் தாயார் 2 பேரும் சேர்ந்து இருக்கிறத சொல்றா. 2 பேர்த்தையும் சேர்த்து எழுப்புறா. இத விசேஷமா ஸ்ரீரங்கத்துல கூட சேர்த்தி உற்சவம்னு சொல்லுவா. பங்குனி உத்திரத்தன்னைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் பெருமாள் தாயார் 2 பேரும் சேர்ந்து இருப்பா. அதே போல இங்க வந்து குத்துவிளக்கு சுற்றும் ஏரிய யானை தந்தத்தாலான அந்த கட்டில் மேல கிருஷ்ணரும் நப்பின்னையும் வந்து சயனிச்சுட்டு இருக்கா. அப்படி இருக்கிறச்சு ஆண்டாள் அவளுடைய தோழிகள் எல்லாம் வெளியில வாசல்ல வந்து நின்று நீ கொத்து கொத்தா பூத்து இருக்கிற அந்த பூக்களை சூடின அந்த நப்பின்னை மேல சயனிச்சுட்டு இருக்கிற கிருஷ்ணா, நீ வாயை திறந்து எங்களை அழைக்கணும், நீ வந்து எங்களை கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஆண்டாள் வந்து வேண்டா கிருஷ்ணர் கிட்ட. அதன் பிறகு நப்பினை கிட்ட வரா, அதாவது தாயார் கிட்ட வரா. மையிட்ட கண்களையுடைய மகாலட்சுமியே நப்பின்னையே, நீ வந்து உன்னுடைய கணவனை எத்தனை நேரம் தூங்கணும்னாலும் நீ அவனை வந்து எழுப்புறதுக்கு விடமாட்டாயா, நாங்க பாக்குறதுக்கு விடமாட்டாயா? ஏன்னா பெருமாள் சயனிச்சுட்டு இருக்கிறது அவ்வளவு அழகா இருக்கும் இல்லையா? அதனால அவர் வந்து தூங்குறத நீ அவரை விட்டு பிரிய உனக்கு மனம் இல்லையா? எங்களை வந்து பாக்குறதுக்கு விடமாட்டியா நீன்னு? இது வந்து உன்னுடைய லட்சணத்திற்கு அழகில்லையே அப்படின்னு சொல்லி கேட்கிறா. ஏன்னா மகாலட்சுமி தான் நமக்காக பெருமாள் கிட்ட எப்பொழுதும் போய் பரிந்துரைப்பா அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவா. என்னன்னா எதுவா இருந்தாலும் நம்ம பாத்துலயே கூட அம்மா கிட்ட தானே ஃபர்ஸ்ட் போய் எல்லாத்தையும் சொல்லுவோம். அதனால இப்ப நம்ம பெருமாளை சேவிக்க போனோம் அப்படின்னா தாயார் தான் வந்து பெருமாள் கிட்ட இந்த மாதிரி வரா உங்களுடைய பக்தன், அவனுடைய குற்றங்கள் எல்லாம் பொறுத்து நீங்க பொறுமையா இருந்து அவனுக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தாயார் தான் சொல்லணும் இல்லையா? அப்படிப்பட்ட தாயார் நீ உன்னுடைய ஸ்வரூபத்துக்கும் உன்னுடைய குணத்திற்கும் தகாதுதானே இப்படி வந்து உன்னுடைய மணாலனை விட்டு நீ வந்து பிரியாம இருக்கணும்னு நினைக்கிறிய? இவ்வளவு நேரம் அவன் தூங்கினாலும் நீ விட்டுன்னு இருக்கியே, அதை நீ விடுத்து நீ மகிழ்ந்து சந்தோஷமா கிருஷ்ணனை அனுப்பி எங்களை வந்து கூப்பிட சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஆண்டாளும் அவளுடைய தோழிகளும் பிரார்த்தனை பண்ணி. அதுதான் இந்த பாசுரத்தினுடைய திருவெம்பாவை. ஓம் நம சிவாய. உன் கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அஞ்ச பழன் சொல் புதுக்கும் எம்மச்சத்தால் எங்கள் பெருமான் உனக்கு ஒன்றுரைப்போம் கேள். என் கொங்கை நின் நண்பர் அல்லார் தோள் சேரற்க என் கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யற்க கங்குல் பகல் என் கண் மற்றொன்று காணற்க இங்கு பரிசேயமக்கு
என் கோன் நல்குதியேல் எங்கிழிலோ ஞாயிரம கேலோ ரெம்பாவாய். திருச்சிற்றம்பலம். நம்முடைய அபிராமி அந்தாதி சிவகாமி இல்லை, பவானி இருக்கிறார். இன்னைக்கு 61 61 62 இருக்கும். 61 62 63 யாரு ராதே பாடுறீங்க? அபிராமி அந்தாதி பவானி சுந்தர் பண்ணுமா ஆரம்பிச்சு. ஒரே நிமிஷம். ரெடியா வச்சுக்கல, அதனால ஒரே நிமிஷம். என்ன இது சொல்ல ஆரம்பமா? என்ன பத்துன்னு 61. அவனும் புக்கை தேட போயிருவாளே. நான் இங்கதான் வச்சிருந்தேன். எனக்கு சொல்லட்டுமா? யாரு யாருமா? ஜெயந்தியா? ஜெயந்தி சொல்றேன்னு சொல்லுங்க. சொல்லுமா, ஆரம்பிச்சு. நாயேனையும் இங்கு ஒரு பொருளாக நயந்து வந்து நீயே நினைவின்றி ஆண்டு கொண்டாய். நின்னை உள்ள வண்ணம் பேயேன் அறியும் அறிவு தந்தாய். என்ன பேரு பெற்றேன் தாயே மலை மகளே, செங்கண்மால் திரு தங்கச்சியே, மத வெங்கட்கரி உரி போர்த்த செஞ்சேவகன் பொங்கை குறும்பை குறியிட்ட நாயகி, கோகன செங்கை கரும்பும் மலரும் எப்போதும் படி சில எதுவும் காட்டி முன் செல்கதிக்கு கூறும் பொருள் குன்றிற் கொட்டும் தரி குறிக்கும் சமயம் மாறும் தலைவி இவளாயிருப்பதறிந்திருந்தும் வேறும் சமயம் உண்டென்று கொண்டாடிய மீனருக்கே. திருப்புகழ். நமஸ்காரம். திருப்புகழ் நீ யாருக்குமே நான் சொல்ல முடியல. குமாரன் இருக்கிறான். 6வது அறுபடை வீடு பாடலாமா குமார்? ஆமா ஆமா, நான் ரெடியா இருக்கேன். வீடியோ இன்று 6வது படை வீடு பழமுதிர்ச்சோலை. வீடியோ ஆன் பண்ணல. அதிபனுமாகி அதிகமுமாகி அகமாகி அயனெனவாகி ஹரியனவாகி அரணெனவாகி அவர் மேலாய். அயனெனவாகி ஹரியனவாகி அரணெனவாகி அவர் மேலாய். இகரமுமாகி எவைகளுமாகி இனிமையுமாகி வருவோனே. இகரமுமாகி எவைகளுமாகி இனிமையுமாகி வருவோனே. இருநிலம் மீதில் எளியனு வாழ எனது முன் ஓடி வர வேணும். இருநிலம் மீதில் எளியனு வாழ எனது முன் ஓடி வர வேணும்.
மகபதியாகி மருவும் வல்லாரி மகிழ் களி கூறும் வடிவோனே. மகபதியாகி மருவும் வலாரி மகிழ் களி கூறும் வடிவோனே. வனமுறை வேடன் அருளிய பூஜை மகிழ் கதிர்காமம் உடையோனே. வனமுறை வேடன் அருளிய பூஜை மகிழ் கதிர்காமம் உடையோனே. ஜெகணசேகு தகுதி மிதூதி திமியனாடு மயிலோனே. ஜெகணசேகு தகுதி மிதூதி திமியனாடு மயிலோனே. திரு மலிவான பழம் உதிர் சோலை மலை மிசை மேவு பெருமாளே. திருமலிவான பழம் உதிர் சோலை மலை மிசை மேவு பெருமாளே. இரு நிலம் மீதில் எளியனு வாழ எனது முன் ஓடி வர வேணும். பழமுதிர் சோலை மலை மிசை மேவு பெருமாளே. எனது முன் ஓடி வர வேணும். ஓடி வர வேணும். நீ ஓடி வர வேணும். முருகாச்சார் முருகாச்சார் முருகாச்சார். இதெல்லாம் ராகவன் அவர் போட்ட டியூன் தானே இதெல்லாம்? ஆமா ஆமா, எனக்கு அழகா போட்டிருக்காரு. இல்ல, அவர் அனுபவிச்சு அதான் நினைக்கிறேன், அழகா போட்டிருக்காரு ரொம்ப. அவர் தானே அது இன்னொன்னு அவருக்கு அது மனசால ஸ்புரிக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அவர் அப்படிதான் சொல்லுவார். அதாவது இதை வந்து கம்போஸ் பண்றது எல்லாம் இல்ல, அவருக்கு மனசுல இந்த பாட்டு அப்படின்னு அவர் மனசுல உதிச்சு அவர் புக்கை பிரிச்சு பார்த்து அந்த பாட்டை அவருக்கு இதுதான் அப்படிங்கிற ஒரு கணக்குல, அதுதான் அதெல்லாம் பெரிய பாக்கியம். நீங்க எல்லாம் இருக்கிற மாதிரி அற்புதம். சப்தசதி ராதா சொல்லட்டும். சரி ராதா. या देवी सर्वभूतेषु दृष्टिरूपेण संस्थिता नमस्तस्मै नमस्तस्यै 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 नमो नमः। या देवी सर्वभूतेषु दृष्टिरूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः। या देवी सर्वभूतेषु तुष्टिरूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः। சிருஷ்டி சிருஜனம் படைப்பு ஏதோ மேக்ரோ லெவல்ல பெரிய அளவில் உலகம் மற்ற கிரகங்கள் சோலார் பாத்து அப்படின்னு மேக்ரோ லெவல்ல தான் நடக்கிறது. அப்படி இல்லை, மேக்ரோ லெவல்ல இருக்கு. ஒவ்வொரு பிரளயத்துக்கு அப்புறமும் சிருஷ்டி இருக்கு. ஆனால் ஒவ்வொரு உயிர்லையும் ஒவ்வொரு க்ஷணமும் சிருஷ்டி நடந்துட்டு இருக்கு. நம்ம சயின்ஸில் சொன்னால் இந்த மெட்டபாலிசம் அப்படிங்கிறோம், அனபாலிசம் கெட்டபாலிசம். புதிய செல்கள் பிறந்துட்டே இருக்கு, பழைய செல்கள் செத்து போயிட்டே இருக்கு. இது ஒவ்வொரு உயிர்லையும் க்ஷணமும் நடக்குது. லட்சக்கணக்கிலான செல் ரெனியூ ஆகிட்டே இருக்கு உடம்பு. அந்த சிருஷ்டி அதன் வடிவமாக சிருஷ்டி ரூபேண சம்ஸ்திதா. எந்த தேவி எல்லா உயிர்களிலும் சிருஷ்டி வடிவமாக படைப்பு உருவத்தில் இருக்கிறாளோ அவளுக்கு நமஸ்காரம் நமஸ்காரம் நமஸ்காரம். நீங்கள் காலங்காத்தால 4 மணிக்கு எழுந்து பூ மொட்டை பாருங்க, மொட்டா இருக்கும். நீங்கள் பக்கத்தில் உட்காந்துட்டே இருங்க, பார்த்துட்டே இருங்க. அது எப்படி மலர்றதுன்னே தெரியாது. ஒரு 3/4 மணி நேரம் கழித்து பார்த்தா அது மெதுவாக, ஆனால் அந்த விரியிற மோஷன் நமக்கு தெரியாது, மலர்ந்துடும். ஒரு சூரிய உதய சமயத்தில் கிட்டத்தட்ட
அது நல்ல முழு பூவா மலர்ந்துடும். அப்படி ஒவ்வொரு உயிரிலையும் சிருஷ்டி ரூபத்தில் இருக்கும் அந்த தேவிக்கு நமஸ்காரங்கள். துஷ்டி ரூபேண துஷ்டியா? அச்சா அச்சா, துஷ்டி சந்தோஷம், திருப்தி. மனுஷன் மட்டும்தான் கொஞ்சம் எக்ஸெப்ஷன் இல்லை. உனக்கு திருஷ்டி ரொம்ப கஷ்டம். துஷ்டி மற்றவர்கள்லாம். நான் ஒரு தடவை காட்டில் பைக்கில் போகும்போது மரத்தில் கிளை மேலே சிறுத்தை ஒன்று, அந்த மரத்தை ஒட்டிய ரோட்ல தான் நான் போகிறேன் பைக்கில். அது சிறுத்தை பாட்டுக்கு ராஜா பாட்டு உட்காந்துருக்கு, அப்படியே என்ன பார்க்கறது, அவ்வளோதான். பாட்டுக்கு போகிறேன். அதுக்கு ஆசை வரல, இந்த ஆளை சாப்பிடலாம் அப்படின்னு. நல்லா சாப்பிட்டாச்சு, சந்தோஷமா இருக்கு, அவ்வளோதான். திருஷ்டி, சந்தோஷம், திருப்தி, நிறைவு, பூர்ண திருப்தி, துஷ்டி. அந்த வடிவத்தில் இருக்கும் அந்த தேவிக்கு நமஸ்காரங்கள். ஓ, எனக்கு சிருஷ்டின்னு கேட்டது. சரி, அடுத்தது பஜனை. அனுஸ்ரீ இருக்காளா? இன்னைக்கு வேண்டாமா? சரி, இல்ல, நான் அன்னைக்கு 9th பத்தி பேசினேன். அப்போ இதை கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன் போல இருக்கு. சரி. உமா பாட முடியாது இல்ல? கீர்த்தனம். பாட வேண்டாம். கீர்த்தனம். वनमाली वासुदेवा मनमोहन राधा रमणा, वनमाली वासुदेवा मनमोहन राधा रमणा, शशिवदना सरसि जनयना जगन्मोहन राधा रमणा, शशिवदना सरसि जनयना जगन्मोहन राधा रमणा, शशिवदना सरसि जनयना जगन्मोहन राधा रमणा, वनमाली वासुदेव मनमोहन राधा रमणा, शशिवदना सरसि जनयना जगन्मोहन राधा रमणा, பார்க்கடலில் பள்ளி கொண்ட பரந்தாமா ராதா ரமணா, பார்க்கடலில் பள்ளி கொண்ட பரந்தாமா ராதா ரமணா, பக்தர்களின் குறை தீர்க்கும் ஸ்ரீரங்கா ராதா ரமணா, வனமாலி வாசுதேவா मनमोहन राधा रमणा, शशिवदना सरसि जनयना जगन्मोहन राधा रमणा, வெண்ணையுண்ட மாயவனே கண்ணாணி ராதா ரமணா, வெண்ணையுண்ட மாயவனே கண்ணாணி ராதா ரமணா, வேண்டும் வரம் தந்திடுவாய் ஸ்ரீரங்கா ராதா ரமணா, வனமாலி वासुदेवा वनमोहन राधा रमणा, शशिवदना सरसि जनयना जगन्मोहन राधा रमणा, शशिवदना सरसि जनयना जगन्मोहन राधा रमणा, 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 वनमाली वासुदेवा मनमोहन राधा रमणा, शशिवदना सरसि जनयना जगन्मोहन राधा रमणा, शशिवदना सरसि जनयना जगन्मोहन राधा रमणा, वनमाली वासुदेवा मनमोहन राधा रमणा, शशिवदना सरसि जनयना जगन्मोहन राधा रमणा, जगन्मोहन राधा रमणा. हरे कृष्ण. जय श्री कृष्ण. वर्षिणी ஒரு பஜனை பாடுறியா? ஸ்ரீ வர்ஷினி. கோயில் போயிருக்கா? ஓ, கோயில் போயிருக்கா? நாளைக்கு. சரி சரி. ராதப்பா. இது ஒரு மராட்டி பஜனை. ஓ. आवरी आवरी आपुली बांसुरी, आवरी आवरी आपुली बांसुरी, कैसी जाई न मेरे घरी,
कैसी दाई न मेरे घरी ताने बालक डाकोनी आले घरात ताने बालक डाकोनी आले घरात पती बोले आचे बाबरा पती बोले आचे बाबरा प्रेम तोडे चिना प्रेम तोडे चिना प्रेम सोडे चिना रे हरी कैसे जाईन मेरे घरी कैसे जाईन मेरे घरी शुद्ध देहाची नाही जरा शुद्ध देहाची नाही जरा जीव झाला पिसा घाबरा 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 जीव झाला पिसा घाबरा 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 काय म्हणतील माझ्या सासरे गोविंदा रे काय म्हणतील माझ्या सासरे गोविंदा रे दास तुकड्या म्हणे श्रीहरी 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 दास तुकड्या म्हणे श्रीहरी 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 कैसे जाईन मेरे घरी कैसे जाईन मेरे घरी आवरी आवरी आपुली बासुरी ओ आवरी आवरी आपुली बासुरी कैसे जाईन मेरे घरी कैसे जाईन मेरे घरी ஹரி ஓம் ஹரி ஓம். கதை கீர்த்தனை. இப்ப கதை இது ஷேர் பண்ணணுமா? டான்ஸ் பஜனை முடிஞ்சது இல்லை? ஆமா, ஷேர் பண்ணு. இன்னைக்கு திருவாதிரை ஸ்ரீ நடராஜனுடைய சந்நிதியில நிருத்திய உபாசனை, நடனத்தால் உபாசனை செய்வது, நிருத்தியத்தால். ஆரம்பம். தெரியுதா? பெருசு பண்ணு, ஸ்கிரீனை பெருசு பண்ணு, ஃபுல் பண்ணு. சவுண்டு ஏன் சவுண்ட் இல்லையா? இந்த ஜூம்ல சவுண்ட் பிளாக் பண்றான், மியூசிக்கை பிளாக் பண்றான், குரல். சவுண்ட் கேட்கலையா? இல்லை. கேட்கலையா? கேட்கலமா? சவுண்ட் தான் இருக்கே, ஆனா இதுல வரல. சரி, அதுதான் ப்ராப்ளம், ஜூம்ல ப்ராப்ளம். அன்னைக்கு யாரோ சொன்ன, பானு சுஜா. இல்லையே, வறுமை. சரி. ஓஹோ, புரியுது. ப்ரொஃபஷனலிசம் இல்லை நம்ம கிட்ட.
பிரீத்தி பெங்களூர்ல இருக்கிறேன். கம்பெனி ஐடி கம்பெனியில் இதில் வேலை பார்க்குறேன். உமாவுடைய மூத்த மருமகள். வீடியோ ஆன் பண்ணிக்கோ பிரீத்தி. சரி, இல்லை இப்போ அதான் முடிந்தது. கீர்த்தனா கதை. விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல நம்ம எல்லாரும் விஸ்வம் விஷ்ணு விஷத்காரோ அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த வரிகளுக்கு தகுந்த மாதிரி ஒரு கதை ஒண்ணு. ஒரு வயசான பெரியவர் ஒருத்தர், அவர் வந்து பூரி கஷேத்திரத்துக்கு ரொம்ப தூரத்துல இருந்தார், ஒரு கிராமத்துல. அவருக்கு வந்து ஜெகநாதரை சேவிக்கணும் அப்படின்னு ரொம்ப நாளா ஆசை. அவர் இது வரைக்கும் போனதே இல்லை. அந்த ஊர்ல இருக்கிறவா எல்லாரும் ஒரு முறை எல்லாரும் கூட்டமா கிளம்பி நாங்க ஜெகநாதரை சேவிக்க யாத்திரை போறோம், நீ வரியா அப்படின்னு சொல்லி கேட்டா. அவர் வந்து ரொம்ப வயசானவர், ரொம்ப முதியவர். அந்த காரணத்தினால அவருக்கான மனசுல ஆசை இருந்தது. எப்போ போறீங்க, என்னைக்கு கிளம்புறீங்க, எத்தனை நாள் ஆகும் அப்படின்னு எல்லாம் ஆர்வமா கேட்டார். ஆனா அப்புறம் இல்ல நான் வரல, நீங்களே போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லிட்டார். ஏன்னா முதுமையினால தன்னால போயிட்டு அவரை சேவிக்க முடியுமோ முடியாதோ அப்படிங்கறதுனால அவர் வரலன்னு சொல்லிட்டார். அப்புறம் அவ எல்லாம் கிளம்பி போனான். அப்புறம் இவர் பாட்டுக்கு இவருடைய காரியங்கள்லாம் பார்த்துட்டு அப்படியே இருந்துட்டு இருந்தார். அப்புறம் திடீர்னு சொப்பனத்துல ஒரு நாள் ஜெகநாதர் வந்து தோண்டிட்டார் அவருக்கு. நீ என்னை எப்ப பார்க்க வருவ, நான் உன்னை பார்க்கணும்னு காத்துட்டு இருக்கேனே, எப்போ நீ என்னை பார்க்க வருவ அப்படின்னு சொல்லி ஒரு சொப்பனத்துல தோன்றி அந்த வயசானவர்கிட்ட சொன்னேன். இதுக்குன்னு இவர் முடிச்சு பார்த்துட்டு, சரி இதுக்கப்புறமும் நம்ம வந்து ஜெகநாதரை சேவிக்க புறப்படலன்னா அப்புறம் அதுல அர்த்தமே இருக்காது, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, பகவானத்துல ஒப்படைச்சிட்டு நம்ம கிளம்புவோம் அப்படின்னு சொல்லி அவரு பூரிக்கு கிளம்புனார். நடந்து 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 வந்தார். ரொம்ப தூரமா இருக்கு. அப்படியே நடந்து வர்றச்சு ஒரு இடத்துல அவருக்கு ரொம்ப களைப்பாயிடுச்சு. ஆனாலும் நடந்துட்டே இருக்காரு அவர் பாட்டுக்கு. ஜெகநாதர் அப்படியே நினைச்சுட்டு ஸ்மரணை பண்ணிட்டு அப்படியே நடந்துட்டு இருக்காரு. அப்போ வழியில ஒரு சின்ன பையன் ஒருத்தவன், சின்ன பையன் மாட்டு வண்டியில வந்துட்டு, தாத்தா எங்க போறீங்க நீங்க, வாங்க நான் வேணா ஏத்தின்னு போறேன், உங்களை கூட்டின்னு போய் விடுறேன், நீங்க எங்க போகணும் அப்படின்னு சொல்லி கேக்குறான். கேட்ட உடனே அந்த தாத்தா சொல்றாரு, இல்லப்பா என் கையில எதுவும் உனக்கு கொடுக்கறதுக்கு பணம் இல்ல, காசு எதுவும் இல்ல, அதனால நான் வந்து நடந்தே போய்க்கிறேன், நான் ஜெகநாதரை போய் சேவிக்கணும், நான் நடந்தே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த வயசானவர் சொல்லிட்டார். அந்த பையன் சொல்றான், பரவாயில்ல தாத்தா, காசு எல்லாம் ஒண்ணும் வேணாம், நீ வா நான் உன்னை கூட்டின்னு போய் விடுறேன் அப்படின்னு சொல்லி அப்புறம் கொஞ்ச தூரம் மாட்டு வண்டியில 2 பேரும் வர. நானும் அந்த கஷேத்திரத்துக்கு பக்கத்துலதான் போறேன், அந்த அந்த கஷேத்திரத்துக்கு பக்கத்துல நான் உன்னை அந்த இடத்துக்கு பக்கத்துல இறக்கி விட்டுறேன், நீ வா அப்படின்னு சொல்லி கூட்டின்னு வரான். அப்புறம் 2 பேரும் மாட்டு வண்டியில வர. வந்ததுக்கு அப்புறம் அந்த பூரிக்கு கிட்டக்க வந்ததுக்கு அப்புறம் அவன் அந்த இடத்துல இறக்கி விட்டுடுறான். அவர் உடனே, சரிப்பா எனக்கு இது வரைக்கும் நீ கொண்டு வந்து விட்டதே ரொம்ப நன்றி, நான் இதுக்கப்புறம் போய் ஜெகநாதரை சேவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு அப்புறம், சீக்கிரமா போய் சேவி தாத்தா, நீ வேற உனக்கு வயசாகுதுன்னு சொல்ற, அப்புறம் ஜெகநாதரை சேவிக்க முடியாமலே போயிட போகுது அப்படின்னு சொல்லிடுவான். சொல்லிட்டு அந்த குட்டி பையன் கிளம்பிடுவான். அதுக்கப்புறம் அவரு சரி போலான்னு தொடர்ந்து அவர் நடக்கிறச்சே வழியில பார்த்தா ஒரு கொக்கு ஒண்ணு, அது ஏதோ சாப்பிட்டுருக்கும் போல இருக்கு. அது தொண்டையில ஏதோ சிக்கின்னு இருக்கு. ஏதோ சிக்கிண்டு அது ரொம்ப மூச்சு திணறலா அந்த மாதிரி கஷ்டப்பட்டு இருக்கு. அவருக்கு அதை பார்த்த உடனே மனசு கேட்கல, ஐயோ இது இந்த ஜீவன் என்னவோ தெரியலையே, என்னவோ கஷ்டப்பட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதை பாக்குறாரு. தன்னோட மடியில எடுத்து வச்சுட்டு அதுக்கு ஏதோ பண்ணி பாக்குறாரு. அது தலையில தொண்டையில என்னவோ தட்டி பாக்குறாரு, ஏதோ பண்றாரு. அதனால அது ஏதோ சிக்கின்னு இருக்கு, அதனால அது ரொம்ப கஷ்டப்படுறது. ஒரு பக்கம் இவருக்கு, அடடா நான் இப்ப போலன்னா அப்புறம் ஜெகநாதரை சேவிக்கவே முடியாது போல இருக்கே, ஜெகநாதர் வேற என் கணவருக்கு வந்து என்ன கூப்பிட்டுருக்காரு, என்னால போய் சேவிக்க முடியாது போல இருக்கே, இந்த கொக்கு வேற இந்த நிலைமையில இருக்கு, இதை பார்க்க எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிப்பாரு. சரி இதை விட்டுட்டு போலான்னா எனக்கு இதை விட்டுட்டு போக மனசும் வரலையே, நான் பேசாம ஜெகநாதர் பார்க்கவே கிளம்பிட்டோமா அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்புறம் யோசிக்கிறாரு, இல்ல இது இந்த நிலைமையில நம்ம விட்டுட்டு கிளம்பக்கூடாது, இது ரொம்ப கஷ்டப்படுறது, எவ்வளவு நாள் ஆனாலும் பரவாயில்ல, நம்ம இருந்து இதுக்கு வந்து நம்ம உதவி பண்ணிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லி அது கூடவே இருந்து அதுக்கு ஆசுவாசம் பண்ணி எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் சட்டுன்னு சித்த நாள் கழிச்சு அந்த அடைச்சிருந்தது வெளியில வந்து அந்த கொக்கு நன்னாயிட்டு
அது பறந்து போயிடுது. அதுக்குள்ள பார்த்தா பொழுது வந்து இருட்டிடுது, அவரால போக முடியல. ஆனா சட்டுன்னு அடுத்த செகண்ட் வந்து ஜெகநாதர் அவர் முன்னாடி வந்து தோன்றிறாரு. அவருக்கு வந்து மோட்சமே கொடுத்துறாரு. அவர் ஆத்மா கிட்ட அப்போ ஜெகநாதர் பேசுறார். நீ வந்து எல்லா உயிர்களிடத்துலயும் நான் தான் இருக்கேன், எல்லா உயிர்களுக்குள்ளயும் நான் இருக்கேன், அந்த உயிர்களிடத்துல காட்டுற அன்பு அந்த கருணையில நான் இருக்கேன். அதனால நீ அத பண்ணதே வந்து என்ன ஆசிரியச்ச மாதிரி தான். அதனால நான் உனக்கு மோட்சமே அளிக்கிறேன். நீ வந்து என்ன அங்க பூரியில சேவிக்கலனாலும் இந்த ஜீவனத்துல நீ என்ன பார்த்ததுனால நான் உனக்கு மோட்சமே அளிக்கிறேன். அந்த இடத்துலயே அவரை சேவிக்காமலேயே அந்த பெரியவருக்கு பகவான் வந்து மோட்சமே கொடுத்துடுறார். அதுதான் நம்ம சர்வம் கிருஷ்ணமயம் ஜெகத் விஷ்ணுமயம் இப்படிலாம் சொல்றோம் இல்லையா, அதற்கான ஒரு கருத்தை சொல்ற கதை. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன். ஜெய் ஜெகநாத். நாமதேவர் வாழ்க்கையில கூட இப்படி ஒரு சம்பவம் இருக்கு. ராமேஸ்வரம் போயிட்டு இருக்காரு, கங்கா ஜலத்தை எடுத்துட்டு வர வழியில எங்கேயோ வறண்ட பகுதி, நல்ல சூரியன், கொதிக்கிற சூரியன், தகிக்கிற சூரியன். அப்போ ஒரு கழுதை ஒன்று தாகத்துல அப்படியே தாகத்துல துடித்து மயக்கம் போட்டு விடுறது. இவர் வந்துட்டு இருக்கும்போது அந்த கங்கா ஜலத்தை அவர் அந்த கழுதைக்கு அவர் மேலே தெளித்து அவருக்கு வாயில் அவருக்கு ஊட்டி விட்டு அந்த கழுதை எழுந்து நிற்கிறது. செய்வா நம்ம திரும்பி போகலாம், ராமேஸ்வரம் போயிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் திரும்பி போயிடுவார் அந்த இடத்துலேருந்து. நாமதேவர் நாமதேவர் தான் நினைக்கிறேன், தெரியாது, நான் கேள்விப்பட்ட விஷயம். சரி, தெய்வத்தின் குரல் சௌமியா. நமஸ்காரம். இன்னைக்கு தலைப்பு தெய்வத்தின் குரல். இன்னைக்கு தலைப்பு துக்கம் சுமை குறைய வழி. துக்கம் நம் உடன் பிறப்பு, நம் பூர்வ கர்மாவின் பயனாக இந்த துக்கங்களுக்கு நாம் முன்னையே விதை போட்டிருக்கோம். இதிலிருந்து தப்பிக்க வழி இல்லை. ஆனா கர்மத்தினால் ஏற்படும் கஷ்டத்தை பொறுத்து கொண்டு சாந்தமாக இருக்க வழி உண்டு. புதிதாக கர்ம மூட்டையை பெருக்கிக் கொண்டு எதிர்காலத்தில் கஷ்டத்தை அதிகமாக்கி கொள்ளாமல் இருக்கவும் வழி இருக்கு. முதலில் சொன்ன ஞானம் தான் அதோட வழி. சித்தா பிரம்ம பிடிச்சிட்டு ஜடமாக இருந்துட்டா கஷ்டம் தெரியாது. பைத்தியத்தின் கஷ்டம் வேரூன்றி நிற்பதில்லை. ஆனால் சித்த பிரம்மையில் நித்திய ஆனந்தமும் இல்லை, தூக்கத்தில் துக்கம் இல்லை. ஆனால் தூக்கத்தில் சுகமாக இருக்கிறோம் என்கிற அறிவு இல்லை. ஞானிதான் எப்போதும் விழிப்பிலேயே இருந்து கொண்டும் சாஸ்வத சுகியாக இருக்கிறான். அவனது தேகத்தில் சிரமங்கள் இரா என்பதில்லை, ஆனால் அவனுடைய மனத்தில் கிளேசமே இராது. வெளியில் இருக்கிற சிரமம் அவன் உள்ளே பாதிப்பதே இல்லை. கிணற்று ஜலத்துக்குள் நீர் நிரம்பிய குடத்தை இழுக்கரிச்சே கனம் தெரியாதான். ஆனா தண்ணீர் மட்டத்துக்கு மேல கூட வந்தவுடன் கணக்க ஆரம்பிக்கிறது. எளிதில் பரட்ட முடியாத பெரிய மரங்களை வெள்ளத்துக்கு அடியாகத்தான் புரட்டி எடுப்பது வழக்கம். அதே மாதிரி நம்ம துக்கங்களை எல்லாம் ஞானமாகிற தண்ணீரில் அமுக்கிவிட வேண்டும். அப்போதும் துக்க ஏதுவான விஷயங்கள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் ஜலத்துக்குள் இருக்கிற குடம் மாதிரி அப்போது துக்கம் பரம லேசாகிவிடும். மகா பெரிவாச்சரணம். சந்தோஷம். பஜகோவிந்தம். ஜெயந்தி, நீங்க போன தடவை வீடியோ ஆன் பண்ணல. ஜெயந்தி சங்கரராமன். இது மாமா. ஓ ஓ கேக்குதுமா. எந்த டாபிக் மாமா? பஜகோவிந்தம் என்ன இது? ஓ, நான் அனுப்பினேனே, எனக்கு நான் பார்க்கல மாமா. மறு சிக்னல் இல்லை, போகல. அந்த பிராணாயாமம் நித்திய அனித்ய விவேக விசாரம் அப்படின்னு வரும். எனக்கு வரலையே மாமா. எனக்கு ஓ சரி, நீ ஏதோ ஒரு இதை பாடு. பகவத்கீதை சொல்லட்டுமா? ஏதோ ஒரு பஜகோவிந்தத்துடைய ஒரு வேற ஒரு பஜகோவிந்தம் நான் பார்த்து சொல்றேன், ஒரு நிமிஷம். வேற ஒரு ஸ்டான்ஸா பாடு.
ஓகே. ஏற்கனவே தெரிந்த ஸ்டாண்ட். ஓகே மேம். प्राणायामं प्रत्याहारं नित्य विवेकविचारं प्राणायामं प्रत्याहारं नित्य विवेकविचारं चाप्यसमेत समाधिविधानं जाप्यसमेत समाधिविधानं कुर्ववधानं महत्वदानं कुर्ववधानं महत्वदानं भज गोविन्दम् भज गोविन्दं गोविन्दं भज मूढमते. யாரு பாடியது? ராது பாடிய ஜெயந்தி, நீ வேற ஒரு சரணம் தெரிந்ததை பாடின. நல்லா, இதை நான் இதோட அர்த்தம் சொல்றேன். பிராணாயாமம் வச்சேன். காமம் காமக்ரோத லோபமோகம் யத்வாத்மானம் பஷ்யதி சோகம் ஆத்மஞான விஹீனமூடா தே பஜ்யந்தே நரகநிமூடா. காமம் क्रोधं लोभं मोहं त्यक्त्वात्मानं पश्यति सोऽहम् आत्मज्ञानं विहीना मूढा ते पच्यन्ते नरकनिगूढा. भज गोविन्दं भज गोविन्दं गोविन्दं भज मूढमते गोविन्दं भज மூடமதே. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண. ஓ, பிராணாயாமம், பிரத்யாகாரம், இதெல்லாம் பதஞ்சலியுடைய அஷ்டாங்க யோகத்தில் இருக்கிற பெயர்கள். பிராணாயாமம் பிராணத்தை நியமப்படுத்துதல், பிரத்யாகாரம் ஆகாரத்தை தடுத்து நிறுத்தல், ஆகாரத்தை தவிர்த்தல். கண்ணுக்கு ஆகாரம், காதுக்கு ஆகாரம், தோலுக்கு ஆகாரம், நாக்குக்கு ஆகாரம், அதை தடுக்கிறது பிரத்யாகாரம். நித்திய அனித்திய விவேக விசாரம், எது நிரந்தரமானது, நித்தியமானது, எது அநித்தியமானது இல்லை, எது அல்ப காலத்தது, எது தீர்க்க காலத்தது, எது செய்யத்தகுந்தது, எது செய்யத்தகாதது அப்படிங்கிற விவேகம். அதை டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு சொல்லலாம். எது சரின்னு பகுத்தறிவுன்னு சொல்லும். அதை இதெல்லாம் கொண்டு சமாதி நிலையில் நிலைத்திருப்பது, ஆனந்தமாக இருப்பது. அதற்கு அவன் யோகிய என்று சொல்கிறான், அந்த நிலையை சொல்கிறான். இதெல்லாம் ப்ராசஸ் யோக மார்க்கத்தில். பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி அப்படின்னு. பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடம். சரி, அடுத்தை பஜ கோவிந்தம் கீதை கீர்த்தனா. நம்ம ரெகுலராக வந்துட்டுருக்கிறா, பல பல அசௌகரியத்தால் எதுலேயும் பங்கெடுக்க முடியல. அதனால் இன்னைக்கு மேக்சிமம் வாய்ப்பு எதெல்லாம் முடியுமோ அவருக்கு கீர்த்தனா கொடுத்துருக்கோம். வீடியோ ஆன் பண்ணி. கீதை कृष्ण. वसुदेव सुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं.
सर्गानामादिरण्डश्च मध्यं चैवाहमर्जुन अध्यात्मविद्या विद्यानां வாதப்பிரபததாமகம். இந்த ஸ்லோகத்துல பகவான் கிருஷ்ணர் சொல்றார், அர்ஜுனா, சிருஷ்டிகளின் ஆதியும் அந்தமும் மத்தியமும் எல்லாம் நானே அப்படின்னு சொல்றார். எப்படி ஆளிலே கிருஷ்ணர் வந்து உலகத்தை சிருஷ்டி பண்ணும்போது நம்ம அவருடைய வயிற்றுக்குள்ள இருந்துதான் வரோம் அப்படின்னு சொல்லுவா, மறுபடியும் அவருடைய வயிற்றுக்குள்ளேயே நம்ம போயிடுவோம். இடைப்பட்ட இந்த காலங்களும் அவருடைய காலமே. அதனால சிருஷ்டியினுடைய ஆதி அந்தம் மத்தியம் அனைத்தும் நானே அப்படின்னு சொல்றார் கிருஷ்ணர். அப்புறம் வித்தைகள் உள்ள ஆத்ம வித்யை நான், வித்தைகளுக்குள்ள ஆத்ம வித்யா நான் இருக்கேன். ஆத்மாவை பற்றி தெரிந்து கொள்ளும் அந்த வித்தை. ஆத்மா வந்து பகவானுடைய அந்த சரீரமா இயங்குறது, அவருடைய சக்தினால இயங்குறது, அவருடைய அங்கம் எது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது, அந்த ஆத்ம வித்யா நான் இருக்கேன்னு கிருஷ்ணர் சொல்றார். அதன் பிறகு வாதம் செய்பவர்களின் வாதமும் நானே அப்படின்னு சொல்றார். நமக்குள்ள இந்த திறமை இருக்கு அந்த திறமை இருக்குன்னு சொல்றார். அந்த திறமையா நமக்கு இருக்கிறதும் கிருஷ்ணர், அவருடைய சக்தி தான் அந்த திறமையாவும் நமக்கு வெளிப்படுறது, அதுவாவும் நானா இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. ஜெய் ஸ்ரீ ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண. மீனாட்சி நேத்து இது பண்ண முடியல. மீனாட்சி யுவராஜ் நாம ஜபம். இல்லையா? ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ண ஹரே ஹரே. ஓம். சர்வே நைவேத்தியம் பண்ணிடுமா யாராவது? சர்வே பவந்து சுகினः, சர்வே சந்து நிராமயாः, சர்வே பத்ராணி பஷ்யந்து, மா கஷ்சித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். चलो, சரி.